அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எழுதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று பங்குனி மாதம் 1ஆம் நாள் சனிக்கிழமை. சனி பகவானுடைய வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடுக்கு உகந்த நாள். இன்று பிரதமை 2:38 வரை இருக்குது மத்தியானம். அதுக்கு பிறகு துதியை வந்துடுது. உத்தர நட்சத்திரம் காலையில் 9:03 வரை இருக்குது. பின்னாடி அஸ்தம் வந்துடுது. இன்றைக்கி ஃபுல்லாக உத்தரத்துக்கும் மரண யோகம், அஸ்தத்துக்கும் மரண யோகம். யோகம் நன்றாக இல்லை. அதனால் இன்றைக்கி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்ட 1:30 முதல் 3 வரை, குளிகன் 6 முதல் 7:30, சூர கிழக்கு பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, கும்பத்தில் சூரியன் மீனத்துக்கு வந்துட்டார். சூரியன் எங்கே வந்துட்டார்னா மீனத்துக்கு வந்துட்டார். இப்போ கும்பத்தில் சனி மட்டும் இருக்கார். சந்திரன் கன்னிக்கு வந்துட்டார். செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். புதன் மீனத்தில் இருக்கார். குரு ரிஷபத்தில் இருக்கு. சுக்கிரன் மீனத்தில் இருக்கு. ராகு மீனத்தில் கேது. இன்றைய கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இன்று நமக்கு ராசி பலன்களாக எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இன்று குரு 2ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 4 கூட பலமாக இல்லை. அவர் தேய்பிரை சந்திரனா போய் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் அவர் ஒரு நன்மையை செய்ய மாட்டார். குரு பகவானும் சனி பகவானும் மேஷராசிக்கு நல்லது செய்வாங்க. சனி பகவான் 11, குரு பகவான் 2. இது 2 கிரகமும் நல்லது பண்ணும். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த 2 மாதத்துக்கு பங்குனி 30, சித்திரை 28 வரையும் நல்ல நாள். அதனால் நன்மைகள் உண்டு, நல்லதே நடக்கும் உண்டு. பேர் கவனமாக பண்ணுவோம், நல்லதெல்லாம் நடக்கும். என்னையா நல்லதெல்லாம் நடக்கும்னா, அவங்களுக்கு தேவை எத்தனையோ இருக்குது. ஒரு மனிதனாக பிறந்து நம்ம வர அந்திம காலம் வரையும் நமக்கு தேவைகள் நிறைய தான் இருக்குது. வயசான காலத்தில் கூட தேவைகள் நிறைய தான் இருக்குது. அதனால் அந்த தேவைகளை நமக்கு பூர்த்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலம். இந்த 2 மாதமும் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதனால் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு 6 கூட ஒரு உச்சம் இருந்ததுனால ஆரோக்கியம் கெடும். ஆரோக்கியம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுத்தான் செய்யும். அதனால் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அன்பான மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். குரு 12ல் இருக்கிறவர் தேவையற்ற விரயங்களை உண்டு பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 10ல் இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. தொழில் நன்றாக இருக்கும், வருமானம் வரும், செலவுகள் அதிகமாகும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கார். குரு எங்கே இருக்காருன்னா 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானத்தில் இருக்கார். நல்லது நடக்கும், நன்மைகள்லாம் நடக்கும். அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அது பூரா நடக்கும். அதனால் அவங்களுக்கு தேவையான காரியம் தான் பண்ணிக்க முடியும். தேவையில்லாத காரியத்தை நம்ம எப்படி பண்ண முடியும்? அப்படினால அதை பூரா நடக்கும். அதனால் கடகராசி என்பது ரொம்ப ஜாகிரதையாக நடந்துக்கோ. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது.
அடுத்து சிம்மராசி என்பதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். இன்னும் 2 மாதம் தான். சித்திரை 28 வைகாசி 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அமோகமாக இருக்குது நேரம். நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான சிம்மராசி என்பதில் பார்த்து கெட்ட பேர் ஏற்படுறாமல் கவனமாக தொழிலில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. மேலே ஏன்னா இந்த குரு பகவான் முடிய போகிறாரு. அதனால் அவர் வாட்டுக்கு எங்கேயாவது கெடுதல் பண்ணிட்டு போயிடுவார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்கார். நல்லது, நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். ஜாக்கிரதையாக நிதானம் நடந்து கொள்ளுங்கள். சனி பகவான் 6ல் இருக்கார். 6ல் சனி இருக்கிறது உங்களுக்கு அருமையான அமைப்பு. உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க. அதனால் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2 மாதத்துக்கு நல்லா இருக்குது, நல்லதே நடக்கும், நல்ல நேரம். துளாராசி என்பவர்கள் குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் ராகு பகவான் 6ல் இருக்காரு. குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது புதிய காரியங்களை எதுவும் பண்ணக்கூடாது. புதுசாக எதையும் முதலீடு பண்ணாங்க, எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, அருமையான இடத்துல இருக்காங்க, நல்லதெல்லாம் நடக்கும். மற்ற கிரகங்களும் அவங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் விருச்சிக ராசி என்பவர்கள் பொறுமையாக நிதானமாக இந்த 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு தேவையான காரியங்களை பூரா நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்குரிய வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான தனுசு ராசி அன்பர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதனால் இந்த 2 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதனால் இந்த 2 மாதம் வந்து பொறுமையாக நிதானமாக ஆரோக்கியமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்காது. அதனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லது. சனி பகவான் 7 சனி, ஆனால் ராகு பகவான் 3ல் இருக்கார். நல்லது. ராகு 3ல் இருப்பது அருமையான அமைப்பு. அதனால் உங்களுக்கு குருவ ராகு நல்ல இடத்துல இருக்குது. அதனால் நல்லதே நடக்கும். 7 இருந்தாலும் அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கணக்கில் எல்லாம் பண்ணும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். 7 முடிய போகிற நேரம். அதனால் முடிய போகிற நேரங்கிற போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்க. வண்டி வாகனங்கள்லாம் மெதுவாக போங்க, வேகமாக போகாதீங்க. அதான் இந்த நேரத்தில் ஏதாவது தேவையில்லாத ஒரு முதலீடு செஞ்சு ஒரு இதில் வாங்குறது போக்குறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்குது. இந்த 6 நெருக்கி கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்குது இந்த 7 முடிகிறதுக்கு. அதனால் இது 1.5 அதில் ஒரு ஆமாம் இன்னும் ஒரு நெருக்கி 4 வருஷம் இந்த 7னுடைய தாக்கம் இருக்கிறது உங்களுக்கு. அதனால் அதுலேருந்து நீங்கள் 4 வருஷம் வெளியில் வரணும். அதனால் ரொம்ப பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 3ல் இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் சொல்வார்கள். அதனால் உங்களுக்கு சூரிய பகவானும் உங்கள் ராசிக்கு வந்துட்டார். உங்கள் ராசியில் இப்பொழுது வந்து 3-4 கிரகம் ஒன்றா இருக்கிறது. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள் மீனராசி என்பவர்களை. உங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் நன்மைகள் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இருந்தாலும் குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களை 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. பார்த்து நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதமாக இருங்க. சனிக்கிழமை விரதமாக வந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. எள்ளு போட்டலாம் வச்சு விளக்கேற்றுங்க. எள்ளு சாதம் நிவேத்தியம் பண்ணி காக்காய்க்கு வைங்க. முடிஞ்சதுன்னா வன்னி பத்திரம் கிடச்சுன்னா வன்னி பத்திரத்தினால சனி பகவானுக்கு கல்யாணம் பண்ணுவோம். கோளறுத்துக்கு போயிட்டு சனிக்கிழமை மணிக்கு காலையில் மதியம் 2 வேளையும் இல்லத்தில் இருந்தபடியே படிக்கலாம். காலையில் கோயிலுக்கு போனால் அங்கே உட்காந்துட்டு படிக்கலாம். சாயந்தரம் வீட்டில் வந்து தீபம் ஏற்றிட்டு பாராயணம் பண்ணலாம். இந்த கோளறுத்து தீபத்தை பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சிரமங்களும் குறையும். அதாவது இறைவனை நாம் வந்து பணி செய்கின்ற பொழுது நமக்கு சிரமங்கள் எல்லாம் நமக்கு குறைஞ்சிடும். இறைவன்கிட்ட போய் எனக்கு அதை கூட இதை கூட தொழில் நன்றாக மொத்தத்தில் நம்ம அந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறப்போ என்ன போகணும்னா, ஐயா பார்த்துக்க ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேன், கவனிச்சுக்கோ அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தால் அவருக்கு தெரியும் நமக்கு எதை எப்போ கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதனால் நம்ம அவர்கிட்ட கேட்கறது என்னை பொறுத்தவரையும் எனக்கு நீ அதை செய்யணும் கேட்கறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால் நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கிறது நல்லது. அதனால் இறைப்பணி நமக்கு ரொம்ப நன்மை. நம்மளால் முடிஞ்சது இறைப்பணியை செய்யலாம். இந்த இறைப்பணி செய்வதற்கு 3 வழிகள் இருக்கிறது. காசு இருந்தால் காசால் செய்யலாம், இல்லைன்னா உடம்பால் செய்யலாம், இல்லைன்னா வாயால் செய்யலாம். காசு இருந்தால் இந்த இறைவனுக்கு வேண்டிய ஆலயத்திற்கு வேண்டிய பொருள்லாம் நம்மளால் முடிஞ்சுன்னா வாங்கி கொடுக்கலாம். தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அங்கே தீபங்கள்லாம் இல்லைன்னா அதெல்லாம் வாங்கி வைக்கலாம்.
அங்கே பூஜை வைக்கிறதுக்கு சில ஆலயங்களில் வாய்ப்பு இல்லைன்னா அது பூஜை பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து நம்மளால் அது முடியலை, உடம்பால் செய்யலாம். கோயில் குப்பை வேலை நடந்ததுன்னா தினசரி போய் நம்மளால் முடிஞ்சதை கூட்டி சுத்தம் பண்ணி கோவில் ஒட்டடையெல்லாம் அடித்து அந்த மாதிரி கோவிலுக்கு அந்த சுவாமியுடைய வஸ்திரங்கள்லாம் வாங்கி தோற்றி கொடுத்து இது மாதிரி உடம்புனால செய்யலாம். பூச்செடியில் வைத்து தண்ணி ஊற்றி அந்த பத்திரங்களை பறித்து சுவாமிக்கு கொடுக்கலாம். அடுத்து வாய்நாள சொல்லலாம், நல்லதே செய்யலாம், நல்ல நாமாவளிகளை சொல்லலாம். இறைவனுடைய நாமாவளியை அனுதினமும் காலமாக 2 வேளை நம்ம அந்த இறைவனுடைய நாமாவளியை நாம் சொல்லிட்டு வந்தோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த இடர்பாடுகள்லாம் நமக்கு குறையும். அன்பான நேயர்களே, நமக்கு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு தான் நமக்கு முக்கியம். அதனால் இப்போ பெரும்பகுதி நம்ம என்ன சொல்கிறோம்னா அது எதையுமே பார்க்காம நான் செஞ்சிடறோம். செஞ்சுட்டு சிரமப்படுற போது எனக்கு நேரம் தெரியல, அதனால இந்த மாதிரி நடக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாங்கிக்க முடியல அப்படிலாம் நம்ம கடவுள் மேலே பாரத்தை போடுறோம். அதனால் அவங்களுக்கு இறைப்பணி ரொம்ப முக்கியம். இந்த இறைப்பணி தான் நமக்கு நல்லதே செய்வாங்க. நமக்கு இந்த ஜாதகம் பார்க்கறதுனால நமக்கு என்ன நன்மைகள் வந்துடும் அப்படின்னா, ஜாதகம் பார்க்கறதுனால எதையும் நம்ம மாற்றி அமைச்செல்லாம் முடியாது. அடுத்து இப்போ என்ன நடக்க போகுது, நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், இதை தெரிஞ்சு கொள்வதற்காக தான் இந்த ஜாதகம் பார்க்குறது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இப்போ என்ன கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, நமக்கு நேரங்கள் எப்படி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கபடி நம்ம காரியங்களை செய்யணும். அப்போ நேரம் ரொம்ப சரியில்லைன்னா இப்போ புதுசாக எதையும் பண்ணக்கூடாது, அப்போ தவிர்த்துடணும். அந்த நேரங்கள் முடிகிற வரையும் புதிய காரியங்களையோ முதலீடு செய்வதோ ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதோ இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அது முடிஞ்ச உடனே அந்த காலங்கள் முடிஞ்ச உடனே இதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. ஜாதகம் என்பது மழையில் குடையை பிடிச்சிட்டு போகிறோம், குடை பிடிச்சிட்டு போனால் தலை மட்டும் நனையாது, உடம்பெல்லாம் நனைஞ்சு தான் போகும். அது மாதிரி இந்த தலை மட்டும் நனைவதற்கு தான் அந்த ஜாதகத்தை பார்க்குறது. பிடிச்சா நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுங்கிறது நம்ம அதெல்லாம் இறைவன் செயல், அதெல்லாம் நினச்சா அந்த இறைவன் தான் முடியும். அதனால் இறைவனால் கூட மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, நம்ம ஜனனம் எடுக்கிற போது நம்ம என்ன அங்கே உத்தரவு வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தோமோ அந்த உத்தரவுப்படி தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அன்றைக்கு இறைவன் நமக்கு தலையில் என்ன பதிவு செய்திருக்கிறாரோ அந்த பதிவுப்படி தான் நமக்கு எல்லாமே நடக்கும். இதில் கூட குறைய நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடக்கின்ற ஏற்றத்தாழ்வு, நம்ம பண்ணுகின்ற நல்ல காரியங்கள், நம்மளால் முடிஞ்ச இயந்த காரியங்களை நம்ம நன்மைகளை செய்கின்ற பொழுது அந்த பணிகள் எல்லாம் சிறக்கும், நல்லது நடக்கும், நமக்கு வருகின்ற சிரமங்கள் குறையும். அன்பான நேயர்களே, எல்லோரும் நல்லதே செய்யுங்கள், நல்லதே நினையுங்கள், அவங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லோரும் இன்புற்று நலமுடன் வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மடால் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.